வாஸ்துப்படி அது வளர்த்தாதீங்க இது வளர்த்தாதீங்கன்னு சொல்லிட்டுங்க நிறையா பேர் இந்த மாதிரி பூச்செடி காய்ச்செடி மரங்கள் எல்லாம் வெட்டிட்டாங்க. எலுமிச்சை மரங்க அத்தனை எலுமிச்சங்காய் காய்ச்சது எலுமிச்சை மரம் வளர்த்தக்கூடாதுன்னு வெட்டிட்டேன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி மாடி தோட்டம் வச்சு மாடி தோட்டத்தில் ஜாடியில் எலுமிச்சை மரம் எல்லா மரமும் வளர்த்துறாங்க. எப்படி இப்போ பிரண்டை வளர்த்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்கங்க. ஒன்றும் வேண்டாம், இன்னொரு 10 வருஷம் போகட்டுங்க, வேலிகளெல்லாம் அழிஞ்சிரும். பிரண்டை தானாக ஜாடியில் வளர்த்துவாங்க. இன்னொன்று இந்த டிராகன் ஃப்ரூட்டுன்னு ஒன்று வளர்த்துறோம். அது சுத்தமான கத்தாழை செடி. அது முள்ளு கத்தாழை மாதிரிங்க. இப்போ சுட்டு கத்தாழைன்னு சொல்லுவோம் பாருங்க, அந்த கத்தாழை வகையை சேர்ந்தது. இப்போ எப்படிங்க கத்தாழை செடி டிராகன் ஃப்ரூட்டுன்னு நம்ம வீட்டுக்குள்ளே வளர்த்துறோம்? அது டிராகன் ஃப்ரூட் ஒரு காய் என்ன விலை, அது எவ்வளோ ரத்த விருத்தின்னு தெரிஞ்சு அதைய நம்ம வளர்த்துறோம் இல்லையா? ஆனால் அது இந்த மாதிரி ஜோதிட ரீதியாக கத்தாழை வகையை வீட்டில் வளர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒன்றே ஒன்று மனசில் பட்டதை சொல்கிறேங்க. நம்மளோட கர்மா நம்மளை சுற்றி தான் வரும். நம்ம வீட்டுக்கு வர்ற உரம்பரை நம்ம வீட்டுக்கு தான் வரும். நம்ம வீட்டை விட்டுட்டு பக்கத்து வீட்டுக்கு உரம்பரை போகாது. அந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சோமோ அந்த கர்மாவை நம்ம கழிச்சு தான் ஆகணும். இந்த செடி வச்சாலும் அந்த செடி வச்சாலும் இப்போ அது செடி வைக்கிறதுக்கு இல்லாமல் தீப்பெட்டியாட்டம் வீட்டை ஃபுல்லாக முன்னாடி வரைக்கும் கட்டி ரோட்டு மேலே தான் ஏதோ ஒரு செடி வைக்கிற அளவுக்கு ஆயிடுறாங்க. எந்த செடி கொடியும் வளர்த்துறது கிடையாது. நான் தான் சொல்கிற மாதிரி இன்னொரு 10 வருஷம் போகட்டுங்க. ஏன் நம்ம குழந்தைங்க பிறந்து பேர பேத்திக காலத்தில் ஆக்சிஜன் பாக்ஸில் அடைச்சி வைக்கிற மாதிரி காலங்கள் எல்லாம் வரப்போகுது. அது எந்த காலம் வருமோ, ஆனால் 100% அந்த மாதிரி காலம் வரப்போகுது. ஏன்னா நம்ம தான் எல்லா இடத்தையும் மரம் செடி கொடி ரோட்டில் இருக்கிறது எல்லா இடத்துலையும் வெட்டி பிளாட் போட்டு வீடு கட்டுறோம், பில்டிங் கட்டுறோம், அப்பார்ட்மெண்ட்டு கட்டுறோம். மக்கள் தொகை அதிகமாகிருச்சு, எல்லாமே நம்ம பண்ணிக்கிட்டு வர்றோம். ஆனால் அப்படி காலங்கள் தான் வரப்போகுது பாருங்கள். இந்த மாதிரி செடி பூவு இதெல்லாம் நம்மளோட, அதாவது நம்மளோடனா எங்களோட ஜெனரேஷனோட முடியுதுன்னு எனக்கு தோணுது. என் குழந்தைங்க இவங்கெல்லாம் இப்போ ஏன்னா எல்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஐடி அது இதுன்னு வேலைக்கு 2 பேர் போகிறதுனால இந்த மாதிரி செடி கொடிய வாயில்லாத பிராணி நாய் பூனை இந்த மாதிரி ஐட்டங்களெல்லாம் வளர்த்துறத அடியோட முடிஞ்சிடும். கண்டிப்பாக யாரும் வளர்த்த போகிறது கிடையாது. இந்த செடி கொடி இனங்கள் அணியிற மாதிரி இந்த வாயிலா பிராணி பூனை நாய் இதெல்லாமே அழிஞ்சிரும். அதே இப்போ ஹைப்ரிட் நாயெல்லாம் வளர்த்துறாங்க. நாட்டு நாய் எல்லாம் நறுசாக அழியிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி சூழ்நிலை சந்தர்ப்பமும் வந்துருச்சுங்க. நம்ம யாரை சொல்லி எந்த குறையும் இல்லை. நம்ம திங்க் பண்ணி மனதார